அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அதுக்காக சிறை சென்றவங்க உண்ணாவிரதம், ஏன்னா அது 50 ஆண்டு கால கனவு திட்டம் இது. எனவே அந்த வகையில் அந்த திட்டம் எல்லா கட்சியை சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால இதில் ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் இது அந்த அந்த இது அந்த கூட்டமே நடைபெற்றது. விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கூட்டம் நடைபெற்றது. எனவே அந்த வகையில் தான் இதை பார்க்க வேண்டும். எனவே அந்த வகையில் அதான் நான் இந்த கருத்து சொல்ல முடியும். குறிப்பாக அந்த கூட்டம் நடத்தக்கூடிய திட்டம் அந்த குழுட்டே சொல்லியிருக்கிறார். இது போன்று பல பேர் பங்கெடுத்திருக்காங்க. அது குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா பங்கெடுத்திருக்காங்க, எம்ஜிஆர் பங்கெடுத்திருக்காங்க. அவங்க கூட பணத்தை போலன்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்கிறேங்க. இப்போ இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா பொதுச்செயலாளர் பொறுத்தவரையில் பேச்சிலே சொல்லியிருக்காரு அவர். இங்கே எல்லாருமே எல்லா கட்சியும் சார்ந்தவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வகையில் அந்த ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது. அது முழுக்க முழுக்க ஒரு விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டமைப்பு, விவசாயிகள் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யலை. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாயிகள் கூட்டமைப்பு தான் ஏற்பாடு செஞ்சது. ஏன்னா விவசாயிகள் கூட்டமைப்பு சர்வ கட்சி, எல்லா கட்சியும் அதில் இருக்காங்க. எனவே அந்த வகையில் தான் இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். இல்லைங்க, மரியாதை கொடுக்கல, சந்திக்க வரவங்க எல்லாருமே கட்சியை விட்டு நீக்கிறோம். ஒற்றுமை இது போன்ற முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து ஒரு கருத்துக்களை அதிருப்தியில் தெரிவித்து வராங்க. அது இண்டோர் மீட்டிங்கு. அது இண்டோர் மீட்டிங்கில் அவங்க ஒரு வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. ஸோ அந்த கருத்து பார்த்திங்கன்னா அது கட்சிக்காரர்களுக்கிடையே பேசப்பட்ட ஒரு கருத்து. அது வெளியில் மேடையிலேயோ இல்லைன்னா பொது இடங்கள்லையோ அவங்க பேசலை. அதை ஏதோ பத்திரிகையில் சில ஊடகங்களில் வந்ததை வச்சு நீங்கள் கேட்குறீங்க. எனவே அந்த கருத்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டோர் மீட்டிங்கில் பேசின கருத்தின் அடிப்படையில் நான் எதுவும் அது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை. கட்சி தலைமை அது குறித்து கலந்து ஆலோசிச்சிருக்கா? இப்போது பொதுவாக அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற நானும் கூட பார்த்தேன். எதுவும் அவங்களோட அந்த மனக்குறை எதுவாக இருந்தாலும் அவர் பூச்சியாள்கிட்ட அது முறையிடலாம். அதை இல்லை, அதுதான் பொதுச்செயலர் சொல்லிட்டார். இது இந்த பட்ஜெட் பொறுத்தவரை ஒரு காணல் நீர், ஒரு ஏழைகளுக்கான பட்ஜெட்டில். அதே போன்று பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ ரயில் திட்டம் கிடையாது, திருக்குறள் சொன்னாங்க, ஆனால் தமிழ்நாட்டை மறந்துட்டாங்க. ஸோ இந்த வகையில் தான் அந்த பட்ஜெட் இருந்தது. எனவே இது குறித்து ஏதோ திமுக பொறுத்தவரையில் ஒரு மாநிலத்துடைய உரிமை காப்போம் என்று சொல்லி அதன் அடிப்படையில் மாநிலத்து உரிமை பறிகொடுக்கிறது தான். இதுக்காக பார்த்திங்கன்னா அவங்க வாதாடி போராடி அந்த நிதியை பெற வேண்டிய அந்த எண்ணம் நிச்சயமாக இந்த ஆளும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்துக்கு அந்த தைரியம் கிடையாது, அந்த திராணியும் கிடையாது. அதாவது இவ்வளோ எம்பியை 38 எம்பிக்கு மேலே இருக்காங்க டெல்லியில். இவ்வளோ எம்பி இருந்து கூட முழுக்க தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு எந்த நிதியும் தராத பட்சத்தில் ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு மக்களை ஏமாத்துகிற ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க அந்த நிலைப்பாடு இருக்க முடியும். உணர்வுபூர்வமாக பார்த்தீங்கன்னா அதை போய் பேசி, பிரதமர்கிட்ட பேசி, நிதியமைச்சர்கிட்ட பேசி, அழுத்தம் கொடுத்து, பிரைம் மினிஸ்டரை போய் எல்லா எம்பிஸை சந்தித்து அந்த அடிப்படையில் நிதி வாங்கன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த எண்ணம் வர்றது கிடையாது. அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலையும் கிடையாது. அவங்களுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா ஆட்சி, அதிகாரம், அதாவது கமிஷன், அதே போன்று பார்த்தீங்கன்னா ஊழல், இதுதான் முக்கியம். அதனால் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு இருக்குன்னா அந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் முழுக்க பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நாடு எக்கேடு கெட்டு போனால் என்ன, நம்ம நல்லா இருக்கணும், அந்த அடிப்படையில் தான் அவருடைய எண்ணம் இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்துக்கு கிடையாது, இந்த ஸ்டாலினுக்கும் கிடையாது. ஈரோடு இடைத்தேர்தல் பாஜக நாம் தமிழர் எல்லாம் மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க. ஈரோடு தேர்தலில் அது ஒரு முன்னோட்டமாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இல்லை, எங்களுக்கு பொறுத்தவரை அந்த மறைமுக கூட்டணின்ற அவசியம் எங்களுக்கு எப்போதுமே இல்லை. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, அவ்வளோதான். தெளிவாக பூஜா சொல்லிட்டார். அதாவது எந்தவித மறைமுக கூட்டணி யாரோட கிடையாது. தேர்தல் காலம் நெருங்குது. இப்போ பிஜேபி நீங்கள் மாநிலத்தில் சொல்கிறீங்க, நீங்கள் பிஜேபி அந்த நிலைப்பாடு தான் கட்சி எடுத்துருச்சு. அந்த கட்சி எடுத்த நிலைப்பாடு தான் பொதுச்செயலாளர் தெளிவுபடுத்தியிருக்காரு, கூட்டணி எந்த காலத்தில் இல்லைன்னு. எனவே அந்த நிலைப்பாடு தொடருது. எனவே அந்த வகையில்
திமுக மாதிரியோ இல்லை இவங்க திருமாவளவனை பொறுத்தவரை ஒரு தலித் மக்கள் குறிப்பாக இந்த 4 வருஷ காலத்தில் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாராங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லையில் வீடு புகுந்து ஒரு மாணவ மாணவியர் அவங்க ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கத்தி குத்துக்கோ வெட்டுக்கு ஆளாகின்ற சூழ்நிலையில் அது குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை அறிக்கை விட்டதோடு சரி, வேறு எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா தலித் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இந்த ஆட்சியில் இல்லைன்றது வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றார். ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷத்தில் வெளிப்படையாக தொடர்ச்சியான தாக்குதலுக்கு தலித் மக்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை, அதே போன்று பல்வேறு மாவட்டங்களில் பல பிரச்சனைகள் தலித்துக்கு ஏற்பட்ட நிலையில் அதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறந்துட்டு இன்றைக்கி அவர் பேசுகிறார். இப்போ அவர் கூட இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமாவளவன் கூட இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தலித்துக்காக இருந்த கட்சி இயக்கம் இன்றைக்கி இப்படி திசை மாறி போகுது அப்படின்ற வகையில் இன்றைக்கி அந்த எண்ணம் அவங்க மத்தியில் இருக்குது. ஏன்னா அதை திசை திருப்புவதற்கு திருமாவளவன் 1000 கருத்து சொல்லலாம். அதில் எந்த விதமான உண்மையில அருமை நண்பருக்கு நான் சொல்கிறேன், திருமாவளவனுக்கு அது அந்த மாதிரி ரகசிய கூட்டணியோ இல்லை மறைமுக கூட்டணியோ இல்லை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதே கிடையாது. எங்களை பொறுத்தவரை உண்டென்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை, இல்லை இல்லை இல்லை. இதுங்க புரியல உங்கள் கேள்வி தொலைவா. இல்லை, எல்லா விஷயத்துல தான் எல்லாமே இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் வேங்கவேல் பற்றி நாங்கள் பேசலையா? கையாலாகாத அரசு, வேங்கவேலு சீல் விழிச்சிச்சு, யாரும் போக முடியல. இன்றைக்கி இப்போ ஆதிராவிட மக்கள் தாக்குதலுக்கு உள்ளாராங்க. எல்லா விதத்தில் கட்சியின் சார்பில் கண்டனம் தெரிவிக்கிறோம், அறிக்கைகள் கொடுக்குறோம், வேதனைப்படுறோம். இந்த கையாலாகாத அரசு தலித் மக்களுக்கு எதிராக இருக்குது. நாங்கள் போராடுறோம், நாங்கள் பேசுகிறோம். ஆனால் அங்கே இருக்கிற காங்கிரஸ் பேச மாட்டேங்குதே, அங்கே இருக்கிற சிபிஐ பேச மாட்டேங்குதா, சிபிஎம் பேச மாட்டேங்குதா? நீங்கள் இந்த கேள்வி எங்ககிட்ட கேட்குறதோட அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கணும் தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் இல்லை, அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் அதை முடிவு செஞ்சு உங்களுக்கு அது குறித்து சுற்றறிக்கைலாம் வரும். அதை பற்றி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அடிக்கடி செய்திகளில் பார்க்க முடியுது பெண்களுக்கு